இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் எப்படி எல்ஆர்எஸ் எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணணும், வல்னரபிளாக இருக்க கிட்ஸ்க்கு கூடலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளை வந்து போலீஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் டேரெக்டாக ஸ்கூலுக்கு போய் நான் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னாலுமே அவங்க போலீஸ் செக் இல்லாமல் ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. முதல்ல போலீஸ் செக் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது பீல் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போலீஸ் செக் வேணும்னா நான் போலீஸ் செக் அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணிங்க உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த பர்டிகுலர் போலீஸ் செக் பண்ணணுன்ற கொஸ்டின் வரும். அப்போ நீங்கள் கரெக்டாக வல்னரபிள் செக்டார் அப்படின்ற இதை தான் கிளிக் பண்ணணும். விஎஸ்இன்னு இருக்கும், அதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நடுவில் வந்து அட்ரஸ் கேட்கும், இந்த பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும். அப்போ நீங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டாக இருக்கிற அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்டாக இருக்கிற அட்ரஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு பிலோ இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரொசீட் ஆகாது. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நீங்கள் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்த அட்ரஸை வந்து கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து நீங்கள் விஎஸ்சி வல்னரபிள் செக்டார் செக் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் பேஜ் காட்டும். இது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகேன்னு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்துடும். பேமெண்ட் பேஜ் வந்த பிறகு நீங்கள் $35 பே பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது டாக்குமெண்ட்ஸ் லைசன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஐடியை நீங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எப்படி எடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் கூட அதிலே இருக்கும். அதை பண்ணி அது கரெக்டான எம்பியில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 or 4 வீக்ஸ் கிடச்சிரும். ஆனால் நீங்கள் செப்டம்பர் மந்த் அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டார்டிங் டேட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். சொல்லுவேன்னா நீங்கள் முன்னாடியே பண்ணிவிட்டு நீங்கள் செப்டம்பர் மந்த் வரையும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு 6 months வரை வேலிட்னு நினைக்கிறேன். ஸோ அதை முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்க கூட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாபோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஷிஃப்ட் இருக்க மாதிரி இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே போகிற மாதிரி இருக்கும் டெய்லி. உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணி ஆன் கால் பேசிஸில் அவைலபிலிட்டி பார்த்து தான் கால் பண்ணுவாங்க. கூகுளில் போய் உங்கள் தேவையான ஸ்கூலுக்கு இமெயில் ஐடி எடுத்து அந்த இமெயில் ஐடிக்கு நான் அவைலபிளாக இருக்கேன் இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு காலோ மெசேஜோ பண்ணுவாங்க. ஒரு குழந்தைங்க வந்து சாப்பிட்ற டைமில் அவங்க வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் யாராச்சும் கிண்டர்கார்டன் அசிஸ்டன்ட் அப்படி வரல அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்கீங்களான்னு கூட கால் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டே கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃபுல் டேக்கான பே தான் வரும். நீங்கள் ஒரே ஒரு ஸ்கூலுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மேப்பில் பார்த்து பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால எங்கேயாச்சும் ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு எமர்ஜென்சி ஒர்க்கர் தேவைப்படுதுன்னா கூட அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சான்சஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு பார்ட் டைம் பண்ணுறதை விட ஃபுல் டே ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு சேலரி அதிகமாக தான் வரும். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். இதை நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.